ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கடல்ல மிகப்பெரிய தலைகளை கொண்ட 5 உயிரினங்கள். நம்பர் 1, நீலத்திமிங்கிலம். 100 அடி நீளமும் 4 லட்சம் பவுண்டுகள் எடையும் கொண்ட இந்த திமிங்கிலத்தோட தலைப்பகுதி மட்டும் 18 அடி நீளம் வரைக்கும் இருக்கும். இந்த உலகத்துல இப்ப உயிரோட இருக்கும் இல்ல அழிந்து போன எந்த ஒரு உயிரினங்களுக்கும் இந்த திமிங்கிலம் அளவுக்கு பெரிய தலை கிடையாது. நம்பர் 2, வில் தலை திமிங்கிலம். 17 அடி நீளமான தலையும் மிகப்பெரிய வாயையும் கொண்ட இந்த திமிங்கிலம் 100 டன் எடையும் 60 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. ஆர்டிக் பகுதியில இந்த திமிங்கிலம் அதோட வலிமையான மண்டை ஓட்டை பயன்படுத்தி மிக கடுமையான பனிக்கட்டிகளுக்கு அடியில வாழக்கூடியது. நம்பர் 3, ஸ்பேரம் திமிங்கிலம். 15 அடி நீளமான தலையும் 45 டன் எடையும் 50 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த திமிங்கிலம் ஆழ்கடல்ல ரொம்ப இருண்ட பகுதிகளில் இதோட பெரிய பற்களை கொண்டு தன்னோட இரைய ஆக்ரோஷமா வேட்டையாடக்கூடியது. நம்பர் 4, பாஸ்கிங் சுறா. 8 டன் எடையும் 6.5 அடி நீளமான தலையும் 30 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த சுறா கடல்ல ஓரப்பகுதிகளில் அதோட பெரிய வாயை திறந்து வச்சுக்கிட்டு பாக்குறவங்களை பயமுறுத்தும் வகையில ரொம்ப மெதுவா சுத்திக்கிட்டு இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, இந்த சுறா அந்த அளவுக்கு மனிதர்களையோ இல்ல மத்த பெரிய மீன் இனங்களையோ வேட்டையாடக்கூடியது கிடையாது. அதுக்கு மாறா இது அதோட பெரிய வாயை திறந்து வச்சு பிளாங்டன்ங்கிற கண்ணுக்கு தெரியாத சிறு சிறு உயிரினங்களை தண்ணீரோட சேர்த்து வாய்க்குள்ள இழுத்து அதை வடிகட்டி சாப்பிடக்கூடியது. நம்பர் 5, திமிங்கில சுறா. பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா திமிங்கிலம் மாதிரி இருந்தாலும் ஆனா உண்மையில இது ரொம்ப அமைதியான ஒரு மீன். 6 அடிக்கு மேல் நீளமான தலையும் 5 அடி அகலமான வாயையும் கொண்ட இது 30 டன் எடையும் 60 அடிக்கு மேல் நீளமும் வளரக்கூடியது. இது மாதிரியான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம டைம் பாஸ் ஹிஸ்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.